வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்களை சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதுவர் திருமதி ஹலிமா அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி மாநில மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர் குழு கண்டகி பிரதேசம் சட்டப்பேரவையில் பார்வையிட சென்றனர். கதிர்காமம் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சிறு உள் விளையாட்டு அரங்கம் கட்டும் பணி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அதிநவீன MRI ஸ்கேன் கருவி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கி துவங்கி வைத்தார். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதம். இனி விரிவான நிகழ்வுகள். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் திருமதி ஹலிமா அவர்களை முதலமைச்சர் அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்களை சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் திருமதி ஹலிமா அவர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் வெற்றிகரமானதாகவும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் இருப்பதை அறியும் போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெஞ்சல் புயல் நிவாரண பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் மக்களுக்கு அறிவித்த இழப்பீட்டு தொகைகளை உடனடியாக அளித்த எங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது. இதை எப்படி செய்தீர்கள் என்று துணை தூதர் அவர்கள் முதலமைச்சரிடம் வினவினார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எனது அரசு மக்களுக்கான அரசு, சொன்னதை செய்யும் அரசு, மக்களுக்கு எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்று கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் புதுச்சேரி சிறந்து விளங்குவதை நாங்கள் அறிவோம் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் பணியை மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்த அவர் இங்கிலாந்து நாட்டு துணை தூதுவர் திருமதி ஹலிமா அவர்கள் கூறினார். புதுச்சேரி மாநில மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்களின் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர் குழுவினர் கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர். நேபாள நாட்டின் கண்டகி பிரதேசம் சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி மாநில மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு பார்வையிட சென்றனர். கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகை தந்து புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர் குழுவினை மாண்புமிகு கண்டகி சட்டப்பேரவை தலைவர் திரு கிருஷ்ணன் ஜிட்டா மற்றும் கண்டகி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் மாண்புமிகு கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கதிர்காமத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சிறு உள் விளையாட்டு அரங்கத்தை கட்டுவதற்கான பணியினை பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கதிர்காமத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சிறு உள் விளையாட்டு அரங்கம் கட்டுதல் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் கதிர்காம தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு A. சுரேஷ்ராஜ் அவர்கள், செயற்பொறியாளர்கள் திரு R. மலைவாசன், உதவி பொறியாளர் திருமதி எல்லம்மாள், இளநிலை பொறியாளர் திரு M. பாலமுருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அதிநவீன MRI ஸ்கேன் கருவி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கி துவங்கி வைத்தனர்.
மாண்புமிகு மக்கள் முதல்வரின் சீரியல் முயற்சியால் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலோடு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அதிநவீன MRI ஸ்கேன் கருவி அரசால் வழங்கப்பட்டு அதற்காக திறன் அமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வேலைகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை அளிப்பதற்கும் ஏதுவாக புதுச்சேரியின் மாண்புமிகு மக்கள் முதல்வரின் முன்னிலையில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இனிதே துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MRI கருவியை துவக்கி வைத்த பிறகு மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ ஆலோசகர்கள் மற்றும் அனைத்து துறை மருத்துவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. MRI ஸ்கேன் என்பது காந்த அதிர்வு அலைகள் வரைவு ஆகும். இதில் சக்தி வாய்ந்த காந்தத்தின் உதவியுடன் கம்ப்யூட்டர் மூலம் திரையில் படத்தை காண்பார்கள். இந்த MRI ஸ்கேனின் கருவின் பயன்பாடுகள் மூளை, உடல் உறுப்புகள், திசுக்கள் ஆகியவற்றின் உட்பகுதியை பற்றி தகவல்கள் வழங்குகின்றன. நோயாளிகளுக்கு உடல் உறுப்புகளில் உள்ள நோய்களை கண்டறிய உதவுகிறது. நோயாளிகளுக்கு துல்லியமான நோய் அறிதலை வழங்குகிறது. நோயாளிகளுக்கு விரைவாக ஸ்கேன் செய்து முடிவில் படத்தின் தரத்தை சமரசம் செய்யப்பட்டு நோயாளிகளுக்கான ஸ்கேன் செய்ய முடியும். இம்மருத்துவமனையின் இக்கருவி பயன்பாட்டினை துவக்கி வைக்கும் போது மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், கதிர்காம சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு KSP ரமேஷ் அவர்களும், மாவட்ட ஆட்சியர் திரு A குலோத்தங்கல் அவர்களும், சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜெயந்தகுமார் அவர்களும், நலவழித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களும், ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் டாக்டர் ஐயப்பன் அவர்களும், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகள் TA ரொச்சாரியா அவர்களும் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் S குருபிரசாத் அவர்களும் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையில் அனைத்து துறை தலைவர்களும், மருத்துவ அதிகாரிகளும், அனைத்து செவிலியர்களும் மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 16ஆம் நாளாக சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு 16ஆம் நாளாக சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த ஊழியர்களுக்கு வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வரித்து பணி வழங்கப்படும் என வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இந்த காத்திருப்பு போராட்டத்தில் அனைத்து வாரிசுதாரர்களும் 16ஆம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஹட்சன்ஸ் அம்மாவின் உபநயனம் பிரம்மோபதேச நிகழ்ச்சி எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வாணியர் திருமண நிலையத்தில் ஹட்சன்ஸ் சர்மாவின் உபநயனம் மற்றும் பிரம்மோபதேச விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு சிறப்பித்தார். மகாதேவன் சிவாச்சாரியார், பிரியதர்ஷினி மகாதேவன் குடும்பத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முரளி குருக்கள் குடும்பத்தினர், கிரிதரன் குருக்கள் குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொம்பாக்கம்பேட் மாதா கோயில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவின் மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோயில் வீதியில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், ஊர் முக்கியஸ்தர்கள் கபிரியன், செல்வநாயகம், அமலர், கதிரவன், அருள்மணி, நாகராஜ், சேகர், சக்திவேல், அலிதஸ், சத்யராஜ், ஜெனிஸ், லியான்ஸ், கண்ணன், தூஷன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அணி தலைவர் ஜாலப் ஹனித், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு, மோகன்தாசு, ஆதி திராவிட அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மற்றும் ஜனா,
ராஜி, சேகர், மில்ட்ரி முருகன், முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளர் வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர்கள் வங்கி கிளை மேலாளரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்து வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கில் வைத்து வருகின்றனர். இதில் குறிப்பாக வில்லியனூர் வங்கி கணக்கில் வைத்திருக்கும் சுமார் 50க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கில் இருந்து ஒவ்வொரு வங்கி கணக்கில் இருந்தும் குறைந்தபட்சம் 3000 மற்றும் 7000 மற்றும் 2000 என வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலம் பணம் எடுக்கப்பட்டதை கண்டறிந்து வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து வங்கி மேலாளரிடம் முறையிட்டனர். மேலும் எதற்காக வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது என்பதை மேலாளரிடம் கேட்டபொழுது எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது சம்பந்தமாக தங்கள் அஞ்சல் மூலம் தலைமை வங்கி அலுவலகத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறினர். மேலும் வாடிக்கையாளர்கள் கூறுகையில் வங்கி கணக்கில் இருந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் வங்கி கணக்கில் இணைக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு குறும் செய்திகள் எதுவும் வரவில்லை என்றும் கூறினர். இது போன்ற சூழலில் வாடிக்கையாளராகிய நாங்கள் வங்கி கணக்கின் மூலம் செலுத்த வேண்டிய தவணை தொகைக்கு குறைவாக பணம் இருந்தால் எங்களின் தவணை தொகையானது செலுத்தப்படாமல் அதற்கு செக் பவுன்ஸ் என்ற பெயரில் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்டனர். இதனை அடுத்து வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கணக்கை முடித்துக் கொள்வதாகவும் மேலும் வங்கி கணக்கில் இருந்த பணம் திருடு போவதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேலும் பணத்தை செலுத்த வந்த வாடிக்கையாளர்கள் தங்களின் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஏராளமானோர் வாடிக்கையாளர்கள் பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தாமலேயே திரும்ப சென்று விட்டனர். இதனை அடுத்து வங்கி கணக்கில் இருந்த ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலம் பணம் எடுக்கப்பட்டது வங்கியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பன் கலையரங்கத்தில் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா விழுப்புரம் மாவட்டம் எம்ஜிஆர் பேரவை, கடலூர் எம்ஜிஆர் பேரவை மற்றும் புதுவை எம்ஜிஆர் பேரவையும் இணைந்து உலக எம்ஜிஆர் பேரவை ஏற்பாட்டின்படி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் திரு முருகு பத்மநாபன் தலைமையில் புதுவை எம்ஜிஆர் பேரவை செயலாளர் திரு நாகராஜன், பொருளாளர் திரு குணசேகரன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், டாக்டர் ஜில்பர்டா பெர்னாண்டஸ், ராஜ்குமார், கருணாமூர்த்தி மற்றும் புதுவை எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள், விழுப்புரம், கடலூர் எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கலியபெருமாள், திரு அதிரியன் மிராண்ட், திரு ஜெனார் மோரிஸ் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை பூங்குழலி பெருமாள் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுவை கலை மாமணி செந்தமிழ் அருவி டாக்டர் திரு கலக்கல் காங்கேயன் குழுவினர் அவர்கள் இன்னிசை பாட்டு மன்றம், புவனகிரி அழகு சுந்தரம் அவர்கள் புரட்சி தலைவர் வேடத்தில் ஆடல் பாடல், சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார், புதுவை வெற்றி கோச்சிங் நிறுவன தலைவர் டாக்டர் குணசேகரன் அவர்களின் புரட்சி தலைவரின் புகழ் கவிதை வாசித்தல், மக்கள் திலகம் புகழ் இளமுறை, புதுச்சேரி தர்மபுரி அரசு பள்ளி மாணவன் அமுதனின் உரை மற்றும் வீர விளையாட்டுகள், மாமல்லன் சிலம்பன் குழுவினர் மற்றும் பொன்மனச் செம்பல் அறக்கட்டளை குழுவினர் சிலம்பாட்டம், பரதநாட்டியம் ஆகியவை இனிதே நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லினியம் பள்ளியின் 2024-2025 ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் டே நிகழ்வு நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லினியம் பள்ளி 2024-2025 ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் டே நிகழ்வு சிங்க்ரோனைஸ்டு என்ற தலைப்பில் மார்ச் 1ஆம் நாள் விமர்சையாக நடைபெற்றது.
பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் அறிவியல் ரீதியாக இசை, நடனம், யோகா மற்றும் உடற்பயிற்சிகள் மூலம் செயல் திட்டங்களை வெளிப்படுத்தினர். பள்ளி நிறுவனர் டாக்டர் பத்மஸ்ரீ ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களின் நல்லாசியுடன் பள்ளியின் முதல்வர் திருமதி நா. மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநில வரதட்சணை தலைமை ஆலோசனை குழுவின் தலைவர் டாக்டர் வித்யா ராம்குமார் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர்குமார் திரிபாதி அவர்களின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் பெருந்திரளாக வருகை புரிந்து சிறப்பாக அமைந்திருந்த இந்த நிகழ்வினை கண்டு களித்தனர். ஒசூடு சட்டமன்ற தொகுதியில் குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதி குருமாம்பேட் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் ரூபாய் 11 லட்சத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்கும் விழா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கே சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதால் ஒசூடு தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிபாளையம், தர்மாபுரி, கல்மேடுபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றிற்கு ரூபாய் 7 வீதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இந்த சுத்திகரிப்பு நிலையம் தினசரி 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடியவை ஆகும். மேலும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் சிவசங்கரின் ஏற்பாட்டின் பொதுமக்களுக்கு இலவச சேலைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினர் சந்திக்கும் குடும்ப விழா குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகர் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினருக்கு சந்திக்கும் குடும்ப விழா குறித்து ஆலோசனை மற்றும் அமைப்பின் 2வது கூட்டம் புதுச்சேரி அக்கார்டு ஓட்டலில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினர் சந்திக்கும் குடும்ப விழா குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். இந்த கூட்டத்தில் கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்பத்தினரை சந்திக்கும் குடும்ப விழாவை சிறப்பாக நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் பிறந்தநாள் விழா காணும் மணிவேலன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.